அதிமுகவிலிருந்து விலகிய மாஜி அமைச்சர்கள் கே.பி. முனுசாமி உள்ளிட்ட பலரும் அதிமுகவிலிருந்து விலக உள்ளார்கள். இதற்கு மிக முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். அதிமுகவின் செயல்பாடுகள் சரியில்லை, மக்களிடம் முழுமையான திருப்தி இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகள் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர்களுக்கு கூட கடுமையான கோபத்தை தான் ஏற்படுத்துகிறது. முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள் பெரும் படையுடன் திமுகவில் இணைய உள்ளதாகவும், விஜய் அவர்களுடன் இணைய உள்ளதாகவும், ஓ. பன்னீர்செல்வம் அவர்களது தலைமையில் பல நிர்வாகிகள் ஆதரவாளர்களுடன் திமுகவில் இணைவதற்குத்தான் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. எடப்பாடி தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் இருந்து ஓரம் கட்டப்படுவார். இது நிச்சயம் நடக்கும். மக்கள் மாற்றத்தை ஒட்டுமொத்தமான மாற்ற சக்தியுடன் மக்கள் திமுகவை ஆதரிக்கிறார்கள். அதே சமயம் எடப்பாடி வேண்டாம் என்ற முடிவிற்கும் வந்துவிட்டார்கள். 3 முக்கிய காரணங்கள் இருக்கிறது எடப்பாடி வேண்டாம் என்று கூறுவதற்கு. முதலில் அதிமுகவை பாஜகவிடம் அடகு வைத்துவிட்டார். 2வது கட்சி நிர்வாகிகளுக்கு எடப்பாடி செய்த துரோகம். 3வது அதிமுகவில் சரியான நபர்களுக்கு வேட்பாளராக கொடுக்காமல் பணம் பதவியை வைத்துக்கொண்டு வேட்பாளர் அங்கீகாரம் கொடுத்தது அதிமுகவின் தோல்விற்கு மிக முக்கியமான காரணமாக மாறிவிட்டது. மக்கள் ஒருபோதும் இனி திமுகவிற்குத்தான் ஆதரவுகளை கொடுப்பார்கள், அதிமுகவிற்கு ஆதரவுகளை கொடுக்க மாட்டார்கள். ஓபிஎஸ்ஸிடம் இருக்கக்கூடிய ஆதரவுதான் அதிமுகவின் தொண்டர்கள் பெரும் படையுடன் சென்றதற்கு அதிமுகவின் தோல்விற்கு முக்கிய காரணம் என்றும் கூறப்படுகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள்.